இன்றைக்கி வீடியோவில் பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். சொற்களை பிரிக்க முடிகிறத பகுபதம் சொல்கிறோம், சொற்களை பிரிக்க முடியாததை பகாப்பதம் சொல்கிறோம். அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் 6 உறுப்புகள் இருக்குது. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி. பகுதி அப்படின்னா பிரிக்கிறதுல ஃபஸ்ட்டு வர்றது தான் பகுதி. அந்த ஃபஸ்ட்டு வர சொல் கட்டளை சொல்லாக இருக்கணும். அப்படி இல்லைனா கூட பொருள் தரணும். ஆனால் அந்த பொருள் மாறக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கட்டளை சொல் நடந்து, படித்து, அசைத்த. இதை பிரிக்கும்போது நட, படி, அசை இது எல்லாமே கட்டளை சொல். நட, படி, அசை, ஓடு அப்படின்றதெல்லாம் கட்டளை சொல். ஸோ இது பகுதின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை கட்டளை சொல் இல்லாமல் வர்றது என்னென்னு பார்க்கலாம். வேலன். இதில் வேலன் எப்படி பிரிக்கலான்னா வேல் ப்ளஸ் அல். இந்த வேலுன்றது கட்டளை சொல் கிடையாது, ஆனால் மீனிங்ஃபுல்லான சொல். ஸோ பொருள் தரக்கூடிய சொல், அதனால் நான் வேல் ப்ளஸ் அன்னுன்னு பிரிச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பொருள் மாறாமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஈட்டினால். இதில் ஈட்டினால் அப்படின்றது ஈட்டின்றதுக்கு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடாது. ஈட்டு அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லும் கூட. ஈட்டினால்னால் பொருள் ஈட்டுறது. ஸோ அப்போ ஈட்டுன்னு சொன்னாலும் பொருள் மாறுபடலை. ஸோ ஈட்டினால் அப்படின்றத ஈட்டின்னு பிரிக்காமல் ஈட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்கோம். ஓகேவா? பகுதி நல்லா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு விகாரம் என்னன்னு பார்க்கலாம். விகாரம் அப்படின்றது இருக்கிற எழுத்து மாறி வர்றது தான் விகாரம். அதே எழுத்து வராமல் மாறி வர்றது தான் விகாரம். இப்போ எடுத்துக்காட்டு வருக. வருகன மீனிங் என்னது? வான்றது தான் மீனிங். பொருளுக்கு ஏற்ற மாதிரி வா ப்ளஸ் கான்னு பிரிச்சுருக்கேன். இந்த வா இங்கே வருன்றது தான் வான்னு மாறி இருக்கு. ஸோ இதில் உள்ள வா பகுதி. ஸோ இந்த வருன்றது விகாரம். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாறி வந்தால் தான் அது விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது பகுதிக்கு தான் வரணும் அவசியம் கிடையாது. மற்ற சந்திக்கு அந்த மாதிரி இதுக்கும் வரலாம். நெக்ஸ்ட்டு விகுதி. விகுதி அப்படின்னா பிரித்ததில் இறுதியாக இருக்கிறது தான் விகுதி. இப்போ எக்ஸாம்பிள் வேலன் அப்படின்னா வேல் ப்ளஸ் அன். இதில் அன்னுன்றது தான் விகுதி. வருக அப்படின்றது இப்போ பிரித்தோம்ல, வரு ப்ளஸ் கா, வா ப்ளஸ் கா. இந்த கான்றது விகுதி. இந்த விகுதி வெறும் சும்மா நம்ம பகுதிக்கு பகுதின்னு போட்ட மாதிரி, விகாரம் போட்ட மாதிரி, விகுதிக்கு வெறும் விகுதின்னு மட்டும் போடக்கூடாது. இது எந்த மாதிரியான விகுதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி இந்த விகுதி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்களை பிரிக்கும்போது அதோட வாய்ப்பாட்டுப்படி பிரிக்கணும். தாவை இத்து ப்ளஸ் ஆ, தீயை இத்து ப்ளஸ் இ, தூ இத்து ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கணும். இந்த உயிர்மை எழுத்துக்களை வாய்ப்பாட்டுப்படி எப்போ பிரிக்கணும்னா அந்த சொல் எச்சமாக இருக்கும்போது மட்டும்தான் அப்படி பிரிக்கணும். அதாவது அந்த சொல் முற்று பெறாமல் முடிஞ்சு போகாமல் இருந்தால் மட்டும்தான் எழுத்தை அதோட வாய்ப்பாட்டுப்படி பிரிக்கணும். அதாவது இப்போ நடந்து அப்படின்றது அந்த சொல் முற்று பெறலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னவா ஏதாவது ஒன்று வந்துக்கணும். நடந்து சென்றான், நடந்து கொண்டிருந்தான், அந்த மாதிரி. நான் இப்போ நடந்து சென்றான். ஸோ இந்த இது முற்று பெறலை. பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரணும் கண்டிப்பாக. ஸோ இது எச்சமாக நிற்கிது. அதனால் இந்த தூவை நம்ம இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கணும், இந்த லாஸ்ட் உள்ள தூவை. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே அசைத்த அப்படின்றது சொல் முற்று பெறலை. இந்த அசைத்தன்றதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரணும். அசைத்த பையன், அசைத்த பெண். ஆனால் இங்கே பொருள் முற்று பெறாததால் இத் ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இந்த தாவை இத் ப்ளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பொருள் முற்று பெற்று இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பாட்டு அந்த படி அதை பிரிக்க தேவையில்லை. சரிங்களா? எடுத்துக்காட்டு நடத்து. அப்படின்னா பாடம் நடத்து, முடிஞ்சிருச்சு. எழுப்பு அப்படின்னா அவனை எழுப்புன்றது முடிஞ்சிருச்சு, நடத்துன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இது இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தூ பூ அப்படின்னே போட்டுடலாம். விகுதியில் எழுதும் போது தூ பூ அப்படின்னே போட்டுடலாம். சரிங்களா? அதே மாதிரி வாய்ப்பாட்டுப்படி பிரிக்க தேவையில்லை அப்படின்றத தொழிற்பெயர்க்கும் பிரிக்க தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா ஓடுதல் அப்படின்றது ஒரு தொழில் தான். இது ஓடு பகுதி, தள்ளுன்றது விகுதி. அது ஒரு தொழில் பெயர். ஸோ தொழிற்பெயர் விகுதி. பாடுதல், பேசுதல், வளர்தல்,
அது எல்லாமே பிரிக்க தேவையில்லை. பாடுதல், பாடு பகுதி, தல்லுன்றது தொழிற்பெயர் பகுதி. தல்லுனே பிரிச்சிடலாம். பாடு ப்ளஸ் தல் அப்படின்னே பிரிச்சிடலாம். பேசுதலுக்கும் பேசு ப்ளஸ் தல். பேசுன்றது பகுதி, தல்லுன்றது விகுதி. சரி, இப்போ எடுத்துக்காட்டு ஃபுல்லாக இந்த விகுதிக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த வாழ்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வாழ் ப்ளஸ் கா. இதில் வாழுன்றது பகுதி, கான்றது இந்த கா வந்து விகுதி கரெக்டு. இன்னும் வாழ்கன்றது முடிஞ்சு போச்சு, அதனால் நான் காவை வந்து இக்கு ப்ளஸ் ஆணு பிரிக்காமல் கானே பிரிச்சிருக்கேன். கா வந்து என்ன விகுதி அப்படின்னு பிரிக்கணும். வாழ்க அப்படின்றது நம்ம எழுதும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆச்சரியக்குறி போடுவோம். அது வந்து ஒரு வியப்பான ஒரு சொல், வியந்து சொல்கிற ஒரு சொல் வாழ்க. ஸோ அந்த கா வந்து வியங்கோல் முற்று பெற்றிருச்சு, அதனால் வினை முற்று விகுதி. சரிங்களா? கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி தான் இந்த நடந்தான் அப்படின்றதும். இந்த நடந்தான் அப்படின்னு பிரிக்கும் போது நட ப்ளஸ் இத்து இந்து இத்து ப்ளஸ் ஆ. இல்லை நடன்றது பகுதி. இதுக்கெலாம் என்ன நான் இன்னும் நம்ம கற்றுக்கலாம். சொல்லித்தரேன். நடன்றது பகுதி. இந்த இந்து மாறி வந்திருக்கா, இது வந்து விகாரம் சொல்லுவோம். இந்து. இதில் லாஸ்ட் உள்ள ஆண் அப்படின்றது நடந்தான் அப்படின்றது பையனை குறிக்குது, அதனால் அது வந்து ஆண் பால். ஸோ ஆண் பால் நடந்தான்றது முடிஞ்சிருச்சு. ஸோ வினைமுற்று விகுதி. புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். நடந்து அப்படின்றத எப்படி பிரிக்கலான்னா, நட ப்ளஸ் இத்து இந்து இத்து ப்ளஸ் இது வந்து எச்சமாக நிற்குது, இப்போ சொல் முற்று பெறாமல் நிற்குது, அதனால் நான் தூ வந்து இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் உள்ள நட வந்து பகுதி, இந்து வந்து விகாரம். இந்த ஊ அப்படின்றது நடந்து சென்றான். சென்றான் நெக்ஸ்ட் வருது ஒரு சென்றான், ஒரு வினையை குறிக்குது, அதனால் வினை. முற்று பெறாமல் எச்சமாக நிற்கிது, அதனால் எச்சம் வினை எச்ச விகுதி. சரிங்களா? இப்போ அசைத்தன்றதும் பார்க்கலாம். அசைத்தை எப்படி பிரிப்போம்னா, அசை ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. இங்கே அசைன்றது பகுதி. இந்த ஆண் இது இன்னும் பார்க்கல, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஆன்றது இப்போ அசைத்தன்றது பக்கத்தில் ஒரு பெயராக தான் இருக்க முடியும், ஒரு பர்சன் இல்லை ஒரு பெயராக. அந்த மாதிரி தான் அசைத்த பையன், அசைத்த பெண் அப்படின்னு ஒரு பர்சனை தான் குறிக்குது. ஸோ இது வந்து பெயர் முற்று பெறாமல் எச்சமாக நிற்கிது. ஸோ பெயர் எச்ச விகுதி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இடைநிலை. இடைநிலைன்றது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரதான் இடைநிலை. இது வந்து காலத்தை காட்டும். 3 காலம், முக்காலம் படிச்சிருக்கோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை காட்டும். ஓகேவா? பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். இப்போ இறந்த காலத்தோட எழுத்துக்கள் வந்து இத்து இட்டு இறின்னு. இந்த இத்து இட்டு இறின்னு வந்தால் இறந்த கால இடைநிலை. கிறு கின்று ஆண் இன்றினா நிகழ்கால இடைநிலை. எதிர்காலத்துக்கு வந்து இப்பு இவு எதிர்கால இடைநிலை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ படித்த இதை வந்து படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். இல்லை படின்றது பகுதி, ஆன்றது படித்த பையன், நெக்ஸ்ட் பெயர் தான். ஸோ பெயரச்ச விகுதி. இந்த இத்து வந்து என்னது அப்படின்னா, படித்த அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இங்கே பிரிக்கும் போதும் படி ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆன். இங்கே நடுவில் இருக்கிற இப்பு வந்து படிப்பான் அப்படின்னு ஃப்யூச்சரை சொல்லுது, எதிர்காலத்தை சொல்கிறது. அதில் எதிர்கால இடைநிலை. இப்போ இங்கே ஓடுகின்றன, இப்போ நடக்கிற செயல் ஓடுகின்றன பிரிக்கும் போது இங்கே ஓடு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அப்படின்னு பிரிப்போம். ஸோ அங்கே உள்ள கின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. ஓகேவா?
இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா எதிர்மறை இடைநிலை. இந்த இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை தவிர எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்னென்னா எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை மேக்ஸிமம் வராது, சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் வரும். அப்படி என்ன இதுக்குன்னு பார்த்தோன்னா எதிர்மறைனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெகட்டிவ் விஷயத்த சொல்கிறது, படிக்காத அதில் அந்த படிக்கா அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. வந்தில்லன் இல்லு நடுவில் வந்தில்லன் அப்படின்னா அந்த இல்லு வந்து எதிர்மறை இடைநிலை. அது சரிங்களா? ஸோ அந்த எதிர்மறை இடைநிலைக்கு அல் இல் வந்த எதிர்மறை இடைநிலை இது அவ்வளோவா வராது. இப்போ இடைநிலைக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செய்தேன், இதை எப்படி பிரிக்கலான்னா செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன். செய்தேன், இதில் செய்யின்றது பகுதி, இத்துன்றது செய்தேன் முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இறந்த கால இடைநிலை. ஏன் செய்தேன் அப்படின்னா நான் செய்தேன், என்னையே குறிக்கிறதால தன்மை. ஒருமை, என்ன மட்டும் சொல்கிறதால ஒருமை. வினைமுற்று முடிஞ்சிருச்சு, வினைமுற்று விகுதி. இப்போ மேபி செய்தோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த செய்தோம் செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஓம் வந்து என்னையும் குறிக்குது, என் கூட சேர்ந்து எல்லாரையும் குறிக்கிறதால தன்மை பன்மை வினைமுற்று விகுதின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓடுவான், இதை எப்படி பிரிக்கலான்னா ஓடு ப்ளஸ் இவ்வு வாவை வந்து இவ்வு ஆண் பிரிக்கிறேன். இவ்வு ப்ளஸ் ஆண். ஓடு பகுதி, இவ்வு ஓடுவான் ஃப்யூச்சரை சொல்லுது. ஸோ எதிர்கால இடைநிலை. இங்கே உள்ள ஆண் ஓடுவான் தேர்ட் பர்சனை சொல்கிறது, பையனை சொல்கிறாங்க. ஸோ ஆண் பால். ஓடுவான் முடிஞ்சு போச்சு, ஸோ வினைமுற்று விகுதி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சந்தி. சந்தின்றது மேக்ஸிமம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் வரும். சம்டைம்ஸ் இது வந்து மாறலாம், அதாவது இடைநிலைக்கு அப்புறம் கூட வரலாம் சம்டைம்ஸ். அப்படி இல்லைன்னா இடைநிலை இல்லாமல் பகுதி சந்தி விகுதி அப்படியும் வரலாம். ஏன் அப்படின்னா சந்தின்றது இணைக்க வருவது, ரெண்டு பிரிஞ்ச சொற்களை இணைக்க வர்றது தான் சந்தி. இப்போ நடத்தல் அப்படின்றது இந்த நட இந்த தல் அப்படின்ற ரெண்டுத்தையும் இணைக்க வந்ததால் இதை வந்து சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இல்லை சந்தின்றது இல்லை இது வந்து சந்தி. இப்போ இதில் கூட நடிப்பான் நடிப்பான் இந்த ரெண்டுத்தையும் நடுவில் ஒரு எழுத்து வந்து இணைக்குது. அந்த இணைக்கிற இந்த இப்போ தான் சந்தின்னு சொல்கிறோம். ஸோ நடிப்பான் அப்படின்னு நடி ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆன். நடின்றது பகுதி, இப்புன்றது சந்தி, இல்லை இப்புன்றது நடிப்பான் எதிர்காலம் எதிர்கால இடைநிலை. இல்லை ஆண்ன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சப்போஸ் நடிப்பான் இல்லாமல் நடிப்பால் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பெண்பால் வினைமுற்று விகுதியாக இருக்கும். இல்லை ஆண் வந்திருக்கிறதால ஆண்பால் முடிஞ்சிருச்சு. ஸோ வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது சாரியை. சாரி அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை, எந்த ஒரு பொருளும் கிடையாது, எதையாவது சார்ந்து வர்றது தான் சாரியை. சரிங்களா? இப்போ சாரிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தலாம். இந்த எல்லாமே ஃபுல்லாக நம்ம படித்த எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு சொல் பார்த்துடலாம். வந்தனன், இது எப்படி பிரிக்கலான்னா வான்றது வந்தனன் மீனிங் வா. ஸோ இந்த வான்றது தான் வான் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்தனன் இங்கே வந்து இத்து வரணும், இத்து வராமல் இந்து வந்திருக்கு. இந்த இத்து தான் இந்தா மாறி இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்த இத்தை வந்து இத்து ப்ளஸ் ஆண் பிரிக்கிறோம். இத்து ஆண் பிரிச்சிருக்கோம். நான் இன்னு ப்ளஸ் ஆண் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இத்து வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆ இன்னு அன் ப்ளஸ் ஆ பேலன்ஸ் இருக்கிற அன் வந்தண்ணன். வா இதில் வான்றது பகுதி, வா என்றானது விகாரம், இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். நெக்ஸ்ட் இந்த இத்து வந்து வந்தனன், முடிஞ்சிருச்சு. வந்துட்டான்றது வந்தனன், இத்துன்றது இறந்த கால இடைநிலை. இந்த அண்ணன்றது லாஸ்ட் அண்ணன்றது விகுதி நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வர அண்ணன்றது சாரியை, லாஸ்ட் வர அண்ணன் வந்து வந்தனன் பையனை குறிக்குது. ஸோ ஆண் பால் முடிஞ்சிருச்சு, வினைமுற்று விகுதி. ஓகேங்களா?